அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை கூட்டுக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை க்ளீன் பண்ணி 2 கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன். மேலே இருக்க அந்த சின்ன தளவையும் சேர்த்து கட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு 1/2 கப், கீரைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கீரைக்கு வதங்கினதுக்கப்புறம் தான் எவ்வளவு சேர்க்குறதுன்னு தெரியும். பருப்பை அலசிட்டு கொஞ்சம் குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10, தக்காளி 1, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் கீரி எடுத்துக்கணும். வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கடாய் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய், தாளிக்க உளுந்து சீரகம், கடுகு சேர்க்கக்கூடாது, பச்சை மிளகாய் வந்து குண்டு குண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு. கீரை சேர்த்து வதக்கலாம். வதங்கி கம்மியாயிடும். கீரையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். பருப்புக்கு தகுந்த மாதிரி மல்லித்தூள் சேர்த்துக்கணும். பருப்பு அதிகமாக இருந்ததுன்னா மல்லித்தூள் கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். பச்சை வாசனை போக வதங்கட்டும். மல்லித்தூளில் வந்து மஞ்சள் தூள் சேர்க்கலைன்னா தனியாக சேர்த்துக்கணும். இப்போ வேக வச்ச பருப்பு சேர்க்குறேன். கீரை வதங்கினதுக்கு அப்புறம் இந்த அளவு இருந்ததுன்னா 1/2 கப் பருப்பு சரியாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கெட்டியாக வேணால் கெட்டியாக எடுத்துக்கலாம். சாதத்தில் சேர்த்து பெசரி சாப்பிட்றதுனா கொஞ்சம் இலக்கமாக எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கீரை ஏற்கனவே நல்லா வதங்கிடுச்சு. 1 நிமிஷம் 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அடுப்பா பண்ணிடலாம். அடுப்பா பண்ணிடலாம். கொஞ்சமாக சீரகம் எடுத்து கையில் திரிச்சுக்கணும். இப்போ தான் வாசமாக இருக்கும். இந்த மாதிரி பள்ளம் வச்சுட்டு அதுக்குள்ளே வச்சிடணும். இந்த மாதிரி வச்சு மூடி வச்சிடணும். எடுக்கையில் நல்லா கிளறிட்டு எடுக்கணும். இப்போ பொன்னாங்கண்ணி கீரை கூட்டுக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தில் சேர்த்து பெசரியே சாப்பிட்லாம், இல்லைன்னா புளிக்குழம்பு காரக்குழம்பு கூட சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். நன்றி.